அனைவருக்கும் வணக்கம். நான் சோதரர் தமிழரசன் பேசுகிறேன். இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு சனி தசை. கோடீஸ்வர வாழ்வை அள்ளி கொடுக்கும் சனி தசை. சனி தசை ஒருத்தருக்கு, அதாவது சனி தசைன்னு சொல்லுவாங்க. இந்த சனி தசை நடக்கும்போது ஒரு சில பேர் பாருங்கள், ரொம்ப 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 கஷ்டப்படுவாங்க. எந்த அளவுக்கு ஒரு மனுஷன் கஷ்டப்படணுமோ அந்த அளவுக்கு கஷ்டத்தை சனி கொடுத்துருவார். ஒரு சில பேரில் பாருங்கள், பிறந்ததுலேருந்து நல்லா இருப்பாங்க, பார்ன் வித் சில்வர் ஸ்பூன் சொல்லுவாங்க. ஒரு சில பேர் பிறந்ததுலேருந்து கஷ்டப்படுவாங்க. காரணம் என்ன? காரணம் அவங்கவுங்களுக்கு ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுத்தி தான், அந்த கிரகங்கள் தான். சனி வந்து பாருங்கள் 19 வருஷம் தசையை நடத்துவார். இருக்கிறதுல பெரிய தசை சுக்கிர தசை, அதுக்கப்புறம் உங்களுக்கு சனி தசை 19 வருஷம். அதுலேயும் வந்து குறிப்பிட்டு நம்ம பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து பாருங்கள், மிதுன ராசினியர்களுக்கு சனி தசை வந்துடும், துலாம் ராசினியர்களுக்கு சனி தசை வந்துடும், அதே மாதிரி கும்பராசினியர்களுக்கும் சனி தசை வரும், மற்ற ராசிக்காரங்களுக்கும் வரும். இவங்களாம் கரெக்டான ஏஜில் சனி தசை சந்திப்பாங்க, மீட் பண்ணுவாங்க. அது வந்து பாருங்கள், உங்களுக்கு திருவாதிரை, சுவாதி, சதயம் இந்த 3 நட்சத்திரம் ராகுவோடைய நட்சத்திரம். இந்த ராகுவோட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு, அதாவது மிதுனம், துலாம், கும்பம், இந்த 3 நட்சத்திரம் இந்த 3 ராசி நேயர்கள் வந்து பாருங்கள், பிறக்கும் போது ராகு திசையில் பிறந்திருப்பாங்க. ரெண்டாவது அவங்களுக்கு 16 வருஷம் ராகு தசை முடிஞ்சு குரு தசை நடக்கும். அந்த குரு தசை முடிஞ்சு சனி தசை ஸ்டார்ட் ஆகும் அவங்களுக்கு. அதில் அவங்க நல்லா வாழ்கிறாங்களா இல்லை கெட்டு போகிறாங்களா, அதில் தாங்க விஷயமே இருக்குது. ஒரு சில பேர் சனி திசையில் வந்து மிகப்பெரிய பணக்காரனாக மாறிடுவாங்க, பணத்தை அள்ளி கொடுப்பார் சனி. ஒரு சில பேர்லாம் நொந்து நூல் செய்வாங்க, சனி அந்தளவுக்கு பிரச்சனை கொடுத்துரும். அது கூடவே உங்களுக்கு அந்த அஷ்டம சனி 7.5 சனியெலாம் வந்துச்சுன்னா சொல்லவே வேண்டாம், படாத பாடு சனி கொடுத்துருவார். இப்போ வந்து திருவாதிரை, சுவாதி, சதயம் இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சனி தசை வரும். 3வது சனி தசை வரும். அவங்க ஏஜ் ரொம்ப முக்கியம், என்ன வயசில் இருக்காங்க முக்கியம். மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா திருவாதிரை, சுவாதி, சதயம் 30 வயசுக்கு மேலெலாம் பார்த்திங்கன்னா அவங்க சனி திசையில் தான் இருப்பாங்க. ஒரு சில பேர் 25க்கு மேலே தாண்டலாம், ஒரு சில பேர் 30 வயசுக்கு மேலே இருக்கலாம். ஏன்னா ராகு திசை அவங்க இந்த விளிம்பில் இருக்காங்களா, அதாவது என்ன நட்சத்திர பாதம், ஆரம்ப பகுதியில் பிறந்திருக்காங்களா இல்லை கடைசி நட்சத்திர பாதத்தில் பிறந்திருக்காங்களா, அதுக்கு தகுந்த மாதிரி பலன் மாறும். சரிங்களா? ஆனால் அந்த 3வது வரக்கூடிய சனி திசை வந்து பாருங்கள், யாருக்கு நல்லா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மிதுன ராசியாக இருக்கலாம், துலாம் ராசியாக இருக்கலாம், இல்லை கும்ப ராசியாக இருக்கலாம். சனி வந்து யோகத்தை செய்யக்கூடிய லக்னம் பார்த்தோம்னா, ரிஷப லக்னத்துக்கு சனி யோகாதிபதி, மிதுன லக்னத்துக்கு சனி யோகாதிபதி, கன்னி லக்னத்துக்கு சனி யோகாதிபதி, துலாம் லக்னத்துக்கு சனி ராஜயோகாதிபதி. மற்ற கிரகத்துக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா மற்ற லக்னக்காரங்களுக்கு சனி ஓரளவுக்கு பலன் கொடுத்துருவார். மகர கும்ப லக்னக்காரங்கள் கூட ஒரு சில பேருக்கு பலன் கொடுப்பார், ஒரு சில பேருக்கு பலன் கொடுக்காம போயிடுவார். ஏன்னா அவர் வந்து மகர லக்னத்துக்கு வந்து சனி 2ஆம் அதிபதியாக வந்துடுவார், யோகாதிபதியாக வரமாட்டார், லக்னாதிபதியாக வருவார். கும்ப லக்னத்துக்கு சனி விரையாதிபதியாக வந்துடுவார். ஒரு சில பேருக்கு நல்லாயிருக்கும், ஒரு சில பேருக்கு நெகட்டிவாக இருக்கும். அந்த சனி இருக்கிற பொசிஷனை வச்சு சொல்ல முடியும். ஆனால் இந்த மிதுன லக்னம், கன்னி லக்னம், ரிஷப லக்னம், துலாம் லக்னக்காரங்களுக்கு சனி தசை அதாவது வந்துருச்சுன்னா, அதாவது 3 நட்சத்திரம் நேயர்களுக்கு, அதாவது வந்து திருவாதிரை, சுவாதி, சதயம் சனி தசை மட்டும் வந்துருச்சுன்னா, அந்த சனி நல்ல ஒரு இடத்துல இருந்துச்சுன்னா சனி அற்புதமான பலனை வாரி வழங்கிடுவார். இப்போ சனியோட செவ்வாய் சேர்ந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, இப்போ சனியோட ராகு சேர்ந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த சனி தசை வேலை செய்யாது, பிரச்சனைகள் இருக்கும். அவர் லக்னத்துக்கு யோகாதிபதியாக இருந்தால் கூட சனி பிரச்சனைகள் கொடுக்க தான் முன்வைப்பார். சனி பிரச்சனையை மட்டுமே தான் கொடுப்பார். இப்போ மிதுன லக்னத்துக்கு சனி 8ஆம் அதிபதியாக வருவார், 9ஆம் அதிபதியாக வருவார், பாக்கி ஸ்தானாதிபதியாக வருவார், அஷ்டமஸ்தானாதிபதியாக வருவார். அவர் 9ஆம் இடத்துல இருக்காருன்னு வச்சுக்கோம். மிதுன லக்னத்துக்கு சனி இங்கே இருப்பார், 9ஆம் இடத்துல பாக்கி ஸ்தானத்தில் கும்ப ராசியில் இருப்பார். தனிச்சு இருக்கக்கூடாது. சனி தந்தை வழியில் பிரச்சனை, தந்தை வழி சொந்த பந்தங்கள், பூர்வீகத்தில் பிரச்சனை, அப்பாவுக்கு உங்களுக்கு ஆகாமல் போகும், எல்லாமே சனி திசையில் நடக்கும். இப்போ கும்ப லக்னத்துக்கு சனி 12ஆம் அதிபதியாக வருவார், அவர் 12ஆம் இடத்துல இருக்காருன்னு வச்சுக்கோம். சனி விரயத்தை மட்டுமே தான் கொடுப்பார். இப்போ கன்னி லக்னக்காரங்களுக்கு சனி 5, 6ஆம் அதிபதியாக வருவார், அவர் 6ஆம் இடத்துல இருக்காருன்னு வச்சுக்கோம். இப்போ 6ஆம் இடத்துல இருக்காருன்னு பார்த்தோம்னா
இப்போ குருவோட தொடர்பு சுக்கிரனோட தொடர்பு இருந்துச்சுன்னா அந்த சனி திசையும் மிகப்பெரிய யோகத்தை கொடுத்துரும். துலாம் லக்னத்துக்கு சனி ராஜயோக அதிபதி, அவர் இருக்கிற இடத்த பொறுத்து பலனை கொடுத்துருவார். இப்போ துலாம் லக்னக்காரங்களுக்கு சனி வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து சனி வந்து இப்போ சிம்மத்தில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. துலாம் லக்னத்துக்கு சனி வந்து சிம்மத்தில் எங்கே இருப்பார், உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11ஆம் இடத்துல இருப்பார். அங்கே தனித்து சனி இருக்கக்கூடாது. அவர் நல்லது செய்யக்கூடிய கிரகமாக இருந்தாலும் அங்கே 11ல் இருந்தால் அவர் பெருசாக நல்லது செய்ய முடியாது அவரால். விதிவிலக்கு என்னென்னா குருவோட தொடர்பு, குருவோட சேர்க்கை, சுக்கிரனோட சேர்க்கை, சுக்கிரனோட பார்வை, இந்த மாதிரி அமைப்பில் இருந்துச்சுன்னா சனி யோகத்தை கொடுத்துருவார். இல்லைன்னா உங்களுக்கு தனிச்ச புதன் இருந்துச்சுன்னா கூட பரவாயில்ல தான். இல்லை வளர்பிறை சந்திரனோட தொடர்பு இருந்ததுன்னா அந்த சனி திசை மிகப்பெரிய யோகத்தில் லாபத்தை கொடுத்துரும். எப்பவுமே வந்து பாருங்கள், சனி வந்து பாருங்கள் சிம்ம லக்னக்கும் கடக லக்னத்துக்கும் சனி ஆகாத கிரகம். அந்த கிரகம் வந்து நல்ல ஒரு பொசிஷனில் நல்ல ஒரு அமைப்பில் இருந்துச்சுன்னா சனி நல்லது பண்ணுவார். கெட்டு போகணும். சிம்ம லக்னத்துக்கும் கடக லக்னத்துக்கும் சனி வந்து மறைமுகமாக கெட்டு போகணும். அப்படி இருந்தால் தான் சனி வந்து யோகத்தை கொடுப்பார், யோகத்தை செய்வார். இல்லைன்னா அவரால் நெகட்டிவான விஷயங்கள் தான் அவர் கொடுக்க முடியும். இப்போ சனி தசை வந்து மிதுனம், கன்னி, ரிஷபம், துலாம் இந்த லக்னக்காரங்களுக்கு சனி அருமையாக இருக்குங்க. சனி தசை வந்துச்சுன்னா அதுவும் இந்த திருவாதிரை நட்சத்திரம், சுவாதி நட்சத்திரம், சதய நட்சத்திரக்காரங்களுக்கு கன்ஃபார்மாக சனி தசை வரும். 3ஆவதாக வரக்கூடிய தசையே சனி தசை தான். அந்த சனி வந்து நல்ல ஒரு பொசிஷனில் நல்ல ஒரு ஸ்தான பலம் பெற்று பகை கிரகங்களோட சேராமல் இருந்து பாவ கிரகங்களோட சேராமல் இருந்துச்சுன்னா அந்த சனி திசையில் மிகப்பெரிய பணக்கார வாழ்வு, மிகப்பெரிய கோடீஸ்வர வாழ்வு கண்டிப்பாக சனி திசையில் நடக்கும். அதில் மாற்றமே கிடையாது. யாராக வேணா இருக்கலாம், அவங்க வந்து யாராக வேணா இருக்கலாம், பணக்காரனாக இருக்கலாம், ஏழையாக இருக்கலாம், இல்லை நடுத்தர மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருக்கலாம். அந்த சனி திசை வந்து யோகத்தை மட்டுமே செய்வார் அந்த டைமில் நல்ல கிரகங்களோட சேர்ந்தா. ஒரு சில பேர் பிறந்ததுலேருந்து பாருங்கள் கஷ்டம் 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 கஷ்டம்னு சொல்லுவாங்க. இந்த திருவாதிரை நட்சத்திரம், சுவாதி, சதய நட்சத்திரக்காரங்களாம் பிறந்ததுலேருந்து கஷ்டப்பட்டுருப்பாங்க ஒரு சில பேர்லாம். கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 25-30 வயசுக்கு மேலே பார்த்திங்கன்னா அப்படியே பிஸ்னஸில் லாபத்தை பார்த்துருப்பாங்க. வாழ்க்கை எங்கேயோ அவங்கள மாற்றி விட்ருக்கும். ஒரு திடீர்னு சில விஷயங்கள் நடந்திருக்கும். லைஃப் எப்படி மாறி இருக்கும், திருப்பமுனை ஏற்பட்டிருக்கும். இதெல்லாமே இந்த சனி தசை மூலமாக நடந்திருக்கும், கன்ஃபார்மாக நடந்திருக்கும். ஏன்னா 3ஆவதாக அவங்க ஒன்று சந்திக்கக்கூடிய தசையே சனி தசை தான். கரெக்டான ஏஜில் வரும். அதனால தான் இந்த நம்ம மூணு நட்சத்திரம் எடுத்து பேசுகிறோம். உங்கள் ஜாதகத்தில் சனி இங்கே இருக்காருன்னு பாருங்கள், சரிங்களா? நீங்கள் மிதுன லக்னம், ரிஷப லக்னம், மிதுன லக்னம், அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா கன்னி லக்னம், துலாம் லக்னம், இந்த 4 லக்னத்தில் பிறந்தீங்கன்னா சனி தசை 3ஆவது வரக்கூடிய சனி தசை அந்த 3 ராசி சொன்ன பார்த்தீங்களா, அதாவது மிதுனம், உங்களுக்கு வந்து துலாம், கும்பம், இந்த 3 ராசிக்காரங்களுக்கும் சனி தசை யோகத்தை மட்டுமே செய்வார். அவர் நல்ல கிரகத்தோட தொடர்பு இருந்துச்சுன்னா கோடீஸ்வர வாழ்க்கை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுப்பார். அதில் மாற்றமே கிடையாது, சரிங்களா? உங்கள் ஜாதகத்தை செக் பண்ணுங்கள். உங்கள் ஜாதகத்தில் சனி கெட்டு போயிருக்காரா, அஸ்தமனமாக இருக்காரா, நீச்சமாக இருக்காரா, பாவகிரகங்களோட இணைஞ்சிருக்கா, சனி வந்து பார்த்திங்கன்னா ராகுவோடையும் செவ்வாயோடையும், முக்கியமாக சொல்லப்போனால் சூரியனோட சனி சேரவே கூடாது. சூரியனோட சேர்ந்து அந்த சனி திசை கெட்டு போச்சுன்னு அர்த்தம். சனி திசை 19 வருஷம் வேலையே செய்யாது, வாய்ப்பே கிடையாது, வேலையே செய்யாதுங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணி என்ன பிரயோஜனம்? ஒன்றும் பண்ண முடியாது. கர்மா தலையெழுத்துன்னு போக வேண்டியது தான். அப்போ அவங்க ஜாதகத்தை பார்த்தா தான் நம்ம முழுசாக சொல்ல முடியும், சரிங்களா? உங்கள் ஜாதகத்தை செக் பண்ணுங்கள், எப்படி கிரகநிலைகளாக எப்படி இருக்குன்னு பாருங்கள். அது பார்த்தா தான் நம்ம அக்யூரேட்டாக சொல்ல முடியும், சரிங்களா? மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.